Hello students, 10th Max exercise 5.5 question number 11. Consider 4 straight lines அப்படின்னு சொல்லிட்டு 4 straight lines ஓட equations கொடுத்திருக்காங்க. Which of the following statement is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்லயுமே பாத்தீங்கன்னா 2 lines வந்து perpendicular இல்ல 2 lines வந்து parallel இந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அப்ப கொடுத்திருக்கிற lines வந்து parallel perpendicular இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த linesோட slopes கண்டுபிடிக்கணும். 2 slopes வந்து equal இருந்தது அப்படின்னா அந்த 2 லைனும் பேரலா இருக்கும். இல்ல 2 ஸ்லோப்ஸ் வந்து 2 ஸ்லோப்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா -1 வந்ததுன்னா அந்த 2 லைன்ஸும் வந்து பர்பெண்டிகுலரா இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த கொடுத்துருக்கிற 4 லைன்ஸுக்கும் ஸ்லோப்ஸை கண்டுபிடிக்கணும். பாருங்க, இப்போ நான் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸை எழுதிட்டேன். இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஸ்லோப்ஸ் கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதிக்கணும். இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா ax + by + c = 0. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இந்த ஃபார்மேட்ல கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து x டைம் 4x எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க y டைம் வந்து ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கு, அதை நம்ம ரைட் சைடு கொண்டு வந்துக்கலாம். அப்ப -3y வந்துருமா, -3y + 5. இப்போ இங்க வந்து இதை நம்ம ரைட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா 0வை நம்ம லெஃப்ட் சைடு தான் போடுவோம். 0 ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி எழுதியிருப்போம் இல்லையா, அந்த 0வை நான் வந்து ரைட் சைடு கொண்டு வந்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதியாச்சு. இப்போ ஸ்லோபுக்கான ஃபார்முலா இதுக்கு என்ன அப்படின்னா, நான் இந்த 4 லைன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இதோட ஸ்லோபை நான் m1 எடுத்துக்கிறேன். இதுக்கு ஃபார்முலா வந்து -a/b அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா மைனஸ் கோஎஃபிசியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிசியன்ட் ஆஃப் ஒய். ஓகே, இப்போ இது பாருங்க, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 4ன்னு இருக்கு, பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் வந்து இங்கே -3ன்னு இருக்கு. ஓகே, இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், நமக்கு வந்து 4/3ன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப் வந்து நம்மளுக்கு 4/3ன்னு கிடைக்குது. செகண்ட் லைனுக்கு வாங்க, இதையும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதுங்க. இங்கே 3x இருக்குது எழுதிக்கலாம். இந்த ஒய் டேமை நம்ம ரைட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா -4y ஆயிரும். -1 இருக்கு, நம்ம 0வை ரைட் சைடு போட்டுக்கலாம். இம்ப்ளைஸ் இப்போ இந்த லைனோட ஸ்லோப் வந்து m2ன்னு வச்சுக்கலாம். ஃபார்முலா வந்து மைனஸ் கோஎஃபிசியன்ட் ஆஃப் எக்ஸ், இங்கே கோஎஃபிசியன்ட் ஆஃப் எக்ஸ் 3 இருக்கா, 3 பை கோஎஃபிசியன்ட் ஆஃப் ஒய் வந்து -4ன்னு இருக்கு. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு வந்து இந்த லைனோட ஸ்லோப் 3/4ன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ தேர்ட் லைனுக்கு வாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். இங்கே 3x இருக்கு, ஃபர்ஸ்ட் எக்ஸ் டைம் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒய் டைம் + 4y இருக்கு. ரைட் சைடில் கான்ஸ்டன்ட் இருக்குது இல்லையா, அதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ -7 = 0. இப்போ இந்த லைனோட ஸ்லோபை நம்ம m3ன்னு எடுத்துட்டோம்னா மைனஸ் கோஎஃபிசியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது, 3 இருக்குது, பை கோஎஃபிசியன்ட் ஆஃப் ஒய் வந்து 4 இருக்குது. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் லைனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து ஆல்ரெடி அது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கு. இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் நம்ம லெஃப்ட்ல கொண்டு வந்தா போதும். 4x + 3y - 2 = 0. இப்போ இந்த லைனோட ஸ்லோபு m4ன்னு எடுத்துட்டோம்னா மைனஸ் கோஎஃபிசியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன வருது, 4ன்னு இருக்கு, கோஎஃபிசியன்ட் ஆஃப் ஒய் வந்து 3ன்னு இருக்கு. இதுவும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் இருக்குது. ஸோ நம்ம இதை இப்படியே விட்டுறலாம். இப்போ நம்ம 4 லைன்ஸோட ஸ்லோப்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ இந்த ஸ்லோப்ஸை எல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த 4 ஸ்லோப்லையுமே ஏதாவது ஈக்குவலா இருக்குதான்னு பாருங்க. 4/3, 3/4, -3 எதுவுமே ஈக்குவலா இல்லை. ஸ்லோப்ஸ் ஈக்குவலா இருந்தால் தானே லைன்ஸ் பேரலா வரும். பாருங்க, அப்போ இங்க பி ஆப்ஷனும் இங்க பேரலல் இருக்குது இல்லையா, டி ஆப்ஷனும் வராது. ஓகே, இப்போ நம்ம பர்பெண்டிகுலரா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணலாம். எந்த 2 ஸ்லோபை மல்டிப்ளை பண்ணனா -1 வருதுன்னு பாருங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் லைனையும் தேர்ட் லைனையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி பாருங்க. L1 அண்ட் L3 எடுத்துக்கலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 4/3 × -3/4 இதோட ஸ்லோபு. இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த 3 கேன்சல் ஆயிரும், 4 கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து -1 மட்டும் இருக்கா, அப்போ இதுக்கு ஆன்சர் -1ன்னு வருது. L1 அண்ட் L3 லைன்ஸோட ஸ்லோபை நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது -1 வருதா, அப்போ இந்த 2 லைனும் வந்து L1ம் L3யும் பர்பெண்டிகுலராக இருக்கும் இல்லையா. ஓகே, இப்போ வந்து நம்ம இன்னொரு செட், இது வந்து ஃபர்ஸ்ட் செட்டாக எடுத்துக்கலாம். செகண்ட் செட் வந்து இப்போ L2ங்கிற லைனையும் L4 லைனோட ஸ்லோபையும் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். L2 லைனோட ஸ்லோப் வந்து 3/4 அண்ட் L4 லைனோட ஸ்லோப் -4/3. இப்போ மல்டிப்ளை பண்ணணும்னா இது கேன்சல் ஆயிரும், இங்கே -1 வந்துருமா, இங்கே 3 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு -1ன்னு வருது. அப்போ L2வும் L4ங்கிற லைனும் நமக்கு வந்து பர்பெண்டிகுலரா இருக்கு.
இப்போ இந்த ஆப்ஷனையும் இங்க நம்ம போட்டோம் இல்லையா, இந்த 2 லைனும் பர்பெண்டிகுலர்ல கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து L1 L3 கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. L1 L3 கொடுக்கல. ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் கரெக்ட் தான், பட் கொடுக்கல. இப்போ L2வும் L4ம் பர்பெண்டிகுலரா இருக்குதான்னு பாருங்க. L2 L4 தேர்ட் ஆப்ஷன்ல இருக்குது. ஸோ சி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். Question number 12. A straight line has equation 8y equal to 4x plus 21 கொடுத்துருக்காங்க. Which of the following is true அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ஸ்லையுமே ஸ்லோபும் இன்டர்செப்டும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் நம்ம ஸ்லோபும் ஒய் இன்டர்செப்டும் இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8y ஈக்குவல் டு 4x + 21 இருக்குதா. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா y ஈக்குவல் டு mx + cன்னு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் பாருங்க. y ஈக்குவல் டு mx + c. இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த mங்கிறது வந்து ஸ்லோபு, சிங்கிறது ஒய் இன்டர்செப்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை இந்த y ஈக்குவல் டு mx + c ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டு அதில் இருக்கிற ஸ்லோபையும் ஒய் இன்டர்செப்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நான் எழுதிக்கிறேன். 8y ஈக்குவல் டு 4x + 21. இப்போ இதை நம்ம வந்து y ஈக்குவல் டு mx + c ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஸோ இங்கே வந்து y கூட கோஎஃபிஷியன்ட் 8 இருக்கா. அப்போ இந்த 8 இல்லாமல் பண்ணணும்னா நம்ம 8ஆல் டிவைட் பண்ணணும்னா கேன்சல் ஆயிருமா. அப்போ 8ஆல் டிவைட் பண்ணுங்க. இப்போ லெஃப்ட் சைடு நம்ம 8ஆல் டிவைட் பண்ணும்போது ரைட் சைடும் நம்ம 8ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ தனித்தனி டைமாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் டைமை 8ஆல் டிவைட் பண்ணணும், செகண்ட் டைமையும் 8ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ இங்கே 8 கேன்சல் ஆயிரும். இங்கே 1 4 is 4, 2 4s are 8 வரும். இங்கே கேன்சல் பண்ண முடியாது. அப்போது y ஈக்குவல் டு இங்கே 1/2xன்னு வரும் ப்ளஸ் 21/8ன்னு வரும். இதுதான் ஈக்குவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லோப் வந்து என்னது, y ஈக்குவல் டு mx + c ஃபார்மேட்டில் வந்துருச்சா. அப்போ m இருக்கிற இடத்துல இந்த 2 ஈக்குவேஷனையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது தான் இங்கே ஸ்லோபு, லாஸ்ட் c தான் கான்ஸ்டன்ட் தான் வந்து y இன்டர்செப்ட் இல்லையா. அப்போது இங்கே வந்து நமக்கு இதுதான் ஸ்லோபு, இங்கே 21/8ங்கிறது வந்து y இன்டர்செப்ட். ஓகே, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணணும்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ ஸ்லோப் வந்து என்னென்னு இருக்குது, நமக்கு 1/2ன்னு இருக்கு. இதை நம்ம 1 2ஆல், ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே டெசிமல் நம்பர்ஸாக கொடுத்துருக்குறாங்க. அதனால இங்கே நம்ம கொடுத்துருக்கிற இந்த ஆன்சரை வந்து நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஆன்சரை வந்து நம்ம டெசிமல் நம்பராக மாற்றிக்கலாம். பாருங்க, 1/1 2ஆல் டிவைட் பண்ணணும்னா இங்கே டிவைட் ஆகாதா. அப்போ 0 போட்டுட்டு மேலே 0 டாட்னு வச்சுக்கலாம். அப்போ 5 2s are 10ன்னு வருது. அப்போ நமக்கு வந்து ஸ்லோப் என்ன கிடைக்குது, 0.5ன்னு கிடைக்குது. பாருங்க, கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஸ்லோப் 0.5 எதெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க. இந்த ஏயும் சியில் மட்டும்தான் நமக்கு 0.5 ஸ்லோப் கொடுத்துருக்குறாங்க. அப்போ பி ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் நமக்கு வராது. ஓகே, நெக்ஸ்ட் ஏ ஆப்ஷன் சி ஆப்ஷனில் ஒய் இன்டர்செப்டும் மாறி மாறி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம ஒய் இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். இப்போ ஒய் இன்டர்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய் இன்டர்செப்ட் நமக்கு கொடுத்துருக்கிறது 21/8ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோமா. அப்போ இதை டிவைட் பண்ணி பாருங்க. 21 8ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 2 8s are 16 வரும். பேலன்ஸ் 5 வருது. நம்ம இங்கே 0 போட்டுட்டோன்னா இங்கே டாட் வச்சுக்கலாம். 6 8s are 48 வருது. அப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் ரிமைண்டர் வந்து 2 வருது. நம்ம இதோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா கொடுத்துருக்கிற ஆன்சர்ஸை பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பி ஆப்ஷனையும் டி ஆப்ஷனையும் கட் பண்ணிட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஏ ஆப்ஷனும் சி ஆப்ஷன் தான். நமக்கு கிடைச்சிருக்கிற ஒய் இன்டர்செப்ட் வந்து 2.6ன்னு கிடைச்சிருக்குது இல்லையா. இங்கே தேர்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1.6 தான் இருக்குது. அப்போது நமக்கு வந்து ஏ ஆப்ஷனில் ஸ்லோப் 0.5, ஒய் இன்டர்செப்ட் 2.6ன்னு இருக்குது. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் ஏ ஆப்ஷன். Question number 13. When proving that a quadrilateral is a trapezium, it is necessary to show அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு குவாட்ரிலேட்டரல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம ட்ரெபீசியமாக ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா நம்ம கம்பல்சரி எதையை நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெபீசியம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ ட்ரெபீசியம் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதாவது இந்த ஆப்போசிட் சைடு வந்து ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைடு வந்து பேரலாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி சிம்பிள் போட்டுக்கிறேன். இந்த பேலன்ஸ் 2 பேர்ஸ் இருக்குது இல்லையா, இந்த பேலன்ஸ் சைடு வந்து பேரலாக இருக்காது. ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். 2 பேரலல் அண்ட் 2 நான் பேரலல் சைட்ஸ்ன்னு இருக்குது. அதாவது 2 பேரலல் சைட்ஸ் இருக்குது, இன்னும் பேலன்ஸ் 2 நான் பேரலல் சைட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே போதும். ஸோ பி ஆப்ஷன் தான் ஆன்சர். இப்போ மற்ற ஆப்ஷனை பாருங்கள். 2 சைட்ஸ் ஆர் பேரலல்னு இருக்குது. இங்கே வந்து 2 சைட்ஸ் ஆர் பேரலல்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த 2 சைட்ஸ்னு சொல்லலை. தென் பேலன்ஸ் இருக்கிற 1 பேரை பற்றி இங்கே பேசவே இல்லை. ஸோ நமக்கு வந்து ஏ ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் வந்து சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல்னு இருக்கு. இங்கே ஆப்போசிட் சைடு வந்து இந்த சைடு பேரலல் ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி டயக்ராம், அதாவது பேரலோகிராம் டயக்ராம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருக்கும். அதே மாதிரி இந்த பேலன்ஸ் இருக்கிற ஆப்போசிட் சைடும் பேரலாக இருக்கும். இப்படி பேரலாக இருந்தது அப்படின்னா இதோட நேம் வந்து பேரலோகிராம்னு தான் வரும், ட்ரெபீசியம் ஆகாது. ஓகே, அப்போ அதனால் இந்த சி ஆப்ஷனும் வராது. நெக்ஸ்ட்டு ஆல் சைட்ஸ் ஆர் ஆஃப் ஈக்குவல் லென்த் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ எல்லா சைடும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஸ்கொயராக இருக்கும். இல்லைன்னா ரோம்பஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுலையும் எல்லா சைடும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இது ரெண்டுக்கு என்ன, ஸ்கொயருக்கும் ரோம்பஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இதில் எல்லா ஏங்கிளுமே 90 டிகிரியாக இருக்கும், இங்கே அப்படி இருக்காது, அதுதான் டிஃப்ரெண்ட்டு. அப்போது நம்மளுக்கு டி ஆப்ஷனும் வந்து வராது. அப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு பி ஆப்ஷன். Question number 14. When proving that a quadrilateral is a parallelogram by using slopes you must to find. அதாவது ஒரு quadrilateral கொடுத்து அது வந்து parallelogram-ஆ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதுவும் by using slopesனு சொல்லியிருக்காங்க. ஸ்லோப்ஸை யூஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து you must to find எதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு வந்து parallelogram அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும். ஸோ நான் வந்து இதுக்கு இந்த மாதிரி சிம்பிள் போட்டுக்கிறேன். இப்போ இந்த சைடும் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த சைடும் பேரலா இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டுக்கிறேன். ஸோ இந்த பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்குது இல்லையா? ஓகே, ஆனால் நம்ம இந்த சம்மில் வந்து ஸ்லோபை யூஸ் பண்ணி இதையா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ ஸ்லோபை யூஸ் பண்ணி இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ ஆப்போசிட் சைட்ஸ் பேரலல் தானே, அப்போ இந்த ரெண்டோட ஸ்லோபும் ஈக்குவலாக இருக்கும். அதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஓகே, அப்போ இந்த ரெண்டு சைடோட ஸ்லோப்ஸ் ஈக்குவலாக இருக்கு இல்லையா? அப்போது பாருங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். the slopes of two pair of opposite sides அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம pair of opposite sides-ஓட ஸ்லோப்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சா கொடுத்துருக்கிற குவாடிலேட்டரல் வந்து பேரலோகிராமா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பி ஆப்ஷன். மற்ற ஆப்ஷனையும் பாருங்க. த ஸ்லோப்ஸ் ஆஃப் டூ சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்லோப்ஸ் ஆஃப் டூ சைட்ஸ்னா எந்த டூ சைடுன்னு சொல்லலை, ஆப்போசிட் சைடுன்னு எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ ஏ ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் சி ஆப்ஷன் பாருங்க. த லென்ஸ் ஆஃப் ஆல் சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லென்த்தை பற்றி பேசவே இல்லை, யூசிங் ஸ்லோப்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ சி ஆப்ஷனும் வராது. போத் த லென்ஸ் அண்ட் ஸ்லோப்ஸ் ஆஃப் டூ சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லென்த் அப்படிங்கிறது வந்திருக்கு, இவங்க வந்து ஸ்லோப்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால டி ஆப்ஷனும் வராது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பி ஆப்ஷன். Question number 15. 2,1 is the point of intersection of two lines அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொன்றிலையும் 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு வந்து 2,1 ஆன்சர் எதுக்கு வருதோ, அதாவது எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லையா? இப்போ ஏ ஆப்ஷனில் 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணணும்னா எக்ஸ் ஒய்யோட வேல்யூ 2,1 வந்ததுன்னா இந்த ஆன்சர் தான் கரெக்ட். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம எக்ஸ் ஒய்யோட வேல்யூவை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு வந்து ஆன்சர் 2,1 வரணும். ஆனால் இது வந்து லாங் ப்ராசஸாக இருக்கும். அதனால நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கொடுத்துருக்கிற XY வேல்யூவை ஒவ்வொரு ஈக்குவேஷன்லையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னா அது கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷனை எழுதிட்டேன். இதில் கொடுத்துருக்கிற 2 ஈக்குவேஷனையும் எழுதியாச்சு. இப்போ XY வேல்யூ, XYக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 2,1 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 2வும் ஒய் இருக்கிற இடத்துல 1ம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துல 2, y இருக்கிற இடத்துல 1, -3 ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. இதுக்கு 0 வரணும். அப்படி வந்தால் இது வந்து கரெக்ட். ஓகே, இப்போ 2 இது சேம் சைனாக இருக்கா? அப்போ சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு அதே சைனை போடணும். அப்போ -4 அப்படின்னு வந்துடும். 2 - 4 ஆன்சர் என்னது? -2ன்னு வரும். ஆனால் நமக்கு 0ன்னு தான் இருக்குது. அப்போ ஏ ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் பி ஆப்ஷனுக்கு வாங்க. அதே மாதிரி எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஒய் இருக்கிற இடத்துல 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆன்சர் நமக்கு என்ன வருது? 3ன்னு வருது. ஸோ இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக தான் இருக்கு. அப்போ இந்த ஈக்குவேஷனையும் 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ரெண்டையுமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 3 × 2 + 1. ஒய் இருக்கிற பிளேஸில் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. 3 × 2 = 6, 6 + 1 7ன்னு வருது. ஸோ இந்த ஈக்குவேஷனும் கரெக்டாக தான் இருக்கு. அதனால நமக்கு தேவையான ஆன்சர் பி ஆப்ஷன் தான். நம்ம வந்து மறுபடியும் இந்த சிடி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 3 × எக்ஸ் இருக்கிற இடத்துல 2ன்னு போடணும், ஒய் இருக்கிற இடத்துல 1ன்னு போடணும். இதை சால்வ் பண்ணி பாருங்க. 3 வருதான்னு பார்க்கலாம். 3 × 2 = 6, 6 + 1 7ன்னு தான் வருது. ஸோ இந்த ஆன்சர் கரெக்டாக இல்லை. ஸோ சி ஆப்ஷனும் வராது. நெக்ஸ்ட் டி ஆப்ஷன். இதில் வந்து அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 2 +
3 இன்ட்டு ஒய் இருக்கிற பிளேஸில் 1 மைனஸ் 3. இதை சால்வ் பண்ணி பாருங்க, 0 வருதான்னு பார்க்கலாம். இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 3 ஒன்ஸ் ஆர் 3 மைனஸ் 3 வருமா? ப்ளஸ் 3யும் மைனஸ் 3யும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ஆன்சர் 2 வருது. ஆனால் நமக்கு ஆன்சர் 0 தான் வரணும். ஸோ டி ஆப்ஷனும் தப்பு தான். அப்போ நமக்கு வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர் பி ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.